சிரண்டா அந்தாரகாப்பியில் 7 துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் லைசென்ஸ் இன்றி வைத்திருந்த குற்றத்திற்காக உள்நாட்டு ஆடவர் ஒருவரை திங்கட்கிழமையன்று போலீஸ் கைது செய்தது. ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார்கான் கூறுகையில், தனியார் துறையிலிருந்து பணி ஓய்வு பெற்ற 69 வயதுடைய அவ்வாடவர் பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மாலை 5 மணியளவில் புக்கெட் அமான் குற்றப் புலனாய்வு இலாக்காவினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் அடிப்படையில் ஒரு ரிவால்வர் ரக துப்பாக்கி, ஒரு ரைஃபிள் ரக துப்பாக்கி, ஒரு CZ-75 காம்பேக்ட் கேல் 9 லூகர் பிஸ்தோல் ரக துப்பாக்கி, AK-47 போன்று காட்சியளிக்கும் 3 ஏர்சாஃப்ட் காற்று துப்பாக்கிகள், ஒரு M4 RAP-4 T-68 ரக துப்பாக்கி, ஒரு கிளாக் P-38 ஆட்டோ பிஸ்டல் ரக துப்பாக்கி மற்றும் டேசர் கன் பேட்டரி அடங்கிய கருப்பு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்றும் பலவகை துப்பாக்கிகளின் 186 குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன என்றும் டத்தோ உசேன் தெரிவித்தார். அது மட்டுமின்றி சந்தேக நபர் தனது வாகனத்தில் அனுமதியின்றி பேராக் மாநில அரசின் சின்னம் ஒன்றையும் பயன்படுத்தி இருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனிடையே மேல் விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் நேற்று தொடங்கி 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் இவர் பொழுதுபோக்கிற்காக துப்பாக்கிகளை சேகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு 1971ஆம் ஆண்டு துப்பாக்கிச் சட்டம் பிரிவு 7 கீழும் 1960 துப்பாக்கிச் சட்டம் பிரிவு 36 பிரிவு 8 அடைப்புக்குறி A கீழும் 2016ஆம் ஆண்டு திருத்தம் பெற்ற 1963ஆம் ஆண்டு சின்னங்கள் பெயர்கள் சட்டம் பிரிவு 5 கீழும் விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.